சவுத் ஆப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய அணியானது 4 போட்டிகள் கொண்ட T20 தொடர்ல விளையாடிட்டாங்க. அதுல 3க்கு 1 அப்படிங்கிற கணக்குல இந்தியா அபார வெற்றி பெற்றிருக்கு. அதோட கோப்பையையும் தன்னுடைய வசப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, முதல் 3 போட்டிகள் 2 போட்டிகளில் வென்று 2க்கு 1 அப்படிங்கிற முன்னிலையில் இருந்த இந்திய அணி இன்று நடந்த 4வது போட்டியில மிக வேற லெவல்ல பேட்டிங் விளையாடி இந்தியா ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அது முதலில் ஆடிய இந்திய அணியை பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவில் 283 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவோட பேட்டிங் அந்த அளவுக்கு சோபிக்கல தான் சொல்லணும். இந்திய பந்து வீச்சாளர்கள் தென்னாப்பிரிக்காவை 148 ரன்களுக்கெல்லாம் சுருட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 135 ரன்கள் விகிதத்துல இந்தியா அபார வெற்றி பெற்றதா சொல்லியாக்கணும். பவுலிங்லும் பாத்தீங்கன்னா வேற லெவல் கலக்கி இருப்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங் அவர்கள் சூப்பரா பவுலிங் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு வீரர் வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லீக்ல வேற லெவல்ல தான் இருக்குன்னு சொல்லணும். ஒரு பக்கம் திலக் வர்மா அவர்கள் வேற லெவல்ல பேட்டிங் பண்ணியிருந்தாலும், இன்னொரு பக்கம் பவுலிங் பார்க்கும்போது இந்த சீரிஸ் டாப் ஸ்கோரர் பார்த்தா திலக் வர்மா தான் நம்ம சொல்லி ஆகணும். அதே நேரத்துல பார்த்தா சீரிஸோட டாப் விக்கெட் டேக்கர் யாருன்னு பார்த்தா நம்ம ஊர் பையன் வருண் சக்கரவர்த்தி தான். ஆனா அவரை பத்தி யாருமே நிறைய பேர் பேசவே இல்லை. ஆபத்தான பேட்ஸ்மேன் ஐபிஎல்ல அதிக வெளியான 23 கோடிக்கு தக்க வைக்கப்பட்ட ஹென்ட்ரிக்ஸ் கிளாஸனையே திணற வச்சு வருண் சக்கரவர்த்தி பவுலிங்ல இருக்காரா, நீங்க என்ட்ரி கிளாஸ் பேட்டிங் இறக்காதீங்க அப்படிங்கிற ரீதியில சவுத் ஆப்பிரிக்கா அவரை தள்ளி வச்சது வேற லெவல்ல பார்க்கப்பட்டது. உண்மையாலுமே இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர்கள் வேற லெவல்ல பவுலிங் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிற்கு ஒரு T20 தொடர்ல அதிக ரன்கள் அடித்த வீரராக 280 ரன்களுடன் திலக் வர்மா இருக்காரு. அதே நேரத்துல அதிக விக்கெட் எடுத்த வீரராக 12 விக்கெட் நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர்கள் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு பையன் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு போட்டியில மட்டும் பாத்தீங்கன்னா பல்வேறு சாதனைகளை இந்தியா படைச்சிருக்கு தான் சொல்ல வேணும். முக்கியமான ஒரு சாதனை பாத்தீங்கன்னா T20 வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே இன்னிங்ஸ்ல முதல் முறையாக 2 வீரர்கள் செஞ்சுரி அடிச்சது இந்த போட்டியில தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்தில் 3 முறை T20 செஞ்சுரிகள் அடித்த புதிய சாதனையை நம்முடைய இந்திய பேட்ஸ்மேன்கள் படைச்சிருக்காரு. சஞ்சு சாம்சன் அவர்கள் தான் அதிக முறை டக் அவுட் ஆனாலும் செஞ்சுரி அடிச்சதும் பார்த்தா, அதாவது நான் அடிச்சா செஞ்சுரி மட்டும் தான் அடிப்பேன், இந்த 30 ரன் அடிக்கிறது 50 போறதுலாம் இல்ல, அடிச்சா செஞ்சுரி, அப்படி இல்லைன்னா நான் டக் அவுட் ஆவேன் அப்படிங்கிற ரீதியில அவருடைய ஆட்டமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த போட்டிகள் செஞ்சுரி அடித்து 2லும் நாட் அவுட் ஆக புதிய சாதனையை நம்ம திலக் வர்மா வாங்கியிருக்கான்னு சொல்லணும். உண்மையிலுமே நல்ல பேட்டிங், செம்மையான ஒரு பேட்டிங் தான். ஒரு சில வாய்ப்புகள், அதாவது அவருக்கு லக் இருந்தாலும் அவருடைய பேட்டிங் திறமை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் இருந்து சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அதிகபட்ச ஸ்கோரை நம்ம இந்தியா அடிச்சிருக்கு. 273 ரன்கள் இந்தியா அடிச்சிருக்கு. உண்மையிலுமே இதுவும் ஒரு நல்ல சாதனையாக தான் பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் T20 வரலாற்றுல மிக உயர்ந்த பார்ட்னர்ஷிப் நம்ம இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் தாங்க இருக்கு. நேற்று திலக் வர்மா அவர்களும் நம்மளுடைய சஞ்சு சாம்சன் அவர்களும் 210 ரன்களுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தாங்க. உண்மையிலுமே மிகப்பெரிய அளவில் ஒரு பார்ட்னர்ஷிப் தான் இருந்தது. இது T20 வரலாற்றுல ஒரு சாதனையாக பதியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸ்ல அதிக சிக்ஸர்கள் அடித்த அணி இந்தியா தான் அப்படிங்கிற ரீதியில நேத்தும் ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. அது மொத்தம் பாத்தீங்கன்னா 23 சிக்ஸர்கள் அடித்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து 20 ஓவர்களில் 283 ரன்கள் அடித்து அதுவும் ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்தது. இந்த மேட்ச் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால வாண்டரஸ் ஸ்டேடியத்தில் தான் நடந்திருக்கு. உண்மையாலுமே இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டுகள் இந்த நேரத்தில் நம்ம தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். கண்டிப்பா வருங்காலத்துல திலக் வர்மாவோட பேட்டிங் இன்னும் நல்லா மேம்படும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அவர்கள் இன்னும் அவருடைய பேட்டிங் நல்ல ஒரு மேம்படுத்தா இருக்கணும். தொடர்ச்சி நிறைய டக் அவுட் ஆயிருக்காரு. இனிமேலாச்சும் டக் அவுட் இல்லாம ஒரு நல்ல ஒரு பேட்டிங்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா அவருக்கான இடம் தொடர்ச்சியாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பையன் வருண் சக்கரவர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலுமே T20ல கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி ஒரு நிரந்தரமான இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கிட்டாரு. அடுத்து ஒரு டெஸ்ட் போட்டிகள்லையும் அதுக்கப்புறம் ஒன் டே உலகம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில நம்பலாம். கண்டிப்பா அவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் அதிலும் சாதிப்பார் தான் நம்ம சொல்லியாகணும். நன்றி, வணக்கம் மக்களே.